பாஜக பதிவெல்லாம் பார்த்தோம்ல, இப்ப வைகோ பக்கம் வருவோம். திமுக கூட்டணியில தேமுதிக இணைந்தத காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சி எல்லாம் ஆஹா ஓஹோன்னு வரவேற்று கருத்து சொல்லியிருக்காங்க. வைகோ சும்மா இருப்பாரா? எனக்கு தித்திக்கும் செய்தி, எதிர் தரப்பினரை கலக்கமடைய வச்சிருக்குன்னு வைகோ அவருடைய பாணியிலே கலாச்சு சொல்லியிருக்காரு. தேசிய முற்போக்கு திராவிட கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் இணைந்து விட்டது என்ற செய்தி தித்திப்பான செய்தி. மகிழ்ச்சியோடு நாங்கள் வரவேற்கிறோம். வலுவாக ஏற்கனவே இருந்த திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இதன் மூலம் இன்னும் வலுவை பெறும். எனவே தேர்தல் வெற்றி என்பது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விட்டது என்று நான் கூறி வந்தேன். இந்த தேமுதிக சேர்ந்ததும் இங்கே கூட்டணி மேலும் மேலும் பலப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அங்கே கலகலத்துக் கொண்டிருக்கிறது, அங்கே எதிர்த்தரப்பிலே என்பது என்னுடைய கருத்து. வைகோ ரொம்ப சந்தோஷமா பேசியிருக்காரு. ஆனா இங்க தமிழிசை ரொம்ப கோபமா பேசியிருக்காங்க. எதுக்காக கோவப்பட்டாங்கன்னா, தாவேக தலைவர் விஜய் வேலூர் வந்தா என்ன, வேலூருக்கு வந்தா என்ன, ஏதாவது சம்பவம் ஆயிடக்கூடாதுன்னு அக்கா தமிழிசை ஆதங்கப்பட்டிருக்காங்க. திமுகவோட தேமுதிக கூட்டணி வச்சதை வேற லெவல்ல விமர்சனம் பண்ணிருக்காங்க. என்ன பண்ணாங்க நீங்களே பாருங்களேன். என்று அவரோட கட்சி ஒரு இத மாதிரி ஒரு முடிவை எடுத்திருப்பது உண்மையிலே வருந்தத்திற்குரியது. ஆனா ஒன்றே ஒன்று, இதுல அவர்கள் தொண்டர்களின் விருப்பம்னு சொல்றாங்க. எனக்கு அது தொண்டர்கள் அப்படி விரும்பினாங்களான்னு எனக்கு தெரியாது. நிச்சயமாக தமிழக அரசியலில் ஒரு மூழ்கும் கப்பலை கேப்டன் கேப்டன் என்று தலை நிமிர்ந்து சொல்லிக் கொண்டிருந்த ஒரு கேப்டனின் கட்சி மூழ்கிற கப்பல்ல கேப்டனா போனா எப்படி இருக்குமோ அப்படித்தான் இன்று சூழ்நிலை. இதுல தமிழக முதலமைச்சர் இது வந்து மிகப்பெரிய ஒரு சவால், ப்ளோ டு தி அமித்ஷா என்டி அப்படின்லாம் சொல்ற அளவுக்கு ஒண்ணும் இல்லைங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி மிக 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 வலிமையாக இருக்கிறது. நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறுவோம். அதனால பிரேமலதா அவர்களுக்கு எனது அனுதாபங்கள். அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். எங்களுக்கு வெற்றி வாய்ப்பும் பிரமாதமா இருக்கு, அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. வரட்டுமே, ஒன்னும் பிரச்சனை இல்லையா. ஆனா பாதுகாப்பா இருக்கணும், எந்த உயிரும் போகக்கூடாது அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். தமிழக வெற்றி கழக சகோதரர்கள்ட்ட நான் கேட்டுக்கிறேன். விஜய் வந்து வேலூருக்கு போட்டோம், வெளியூருக்கு போட்டோம், எங்க வேணாலும் போட்டோம். ஆனா எந்த ஊர்லயும் எந்த உயிருக்கும் பாதுகாப்பு இருக்கணும், எந்த உயிரும் பாதிப்படைய கூடாதுன்றது எனது அடிமனது வருத்தமா இருக்கு. அதனால தம்பி விஜய் வாங்க வேலூருக்கு போட்டோம், வேலூருக்கு போட்டோம், என்ன வேணாலும் போட்டோம். ஆனா நிச்சயமாக அவர்கள் உயிர் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.